பரிசுத்த வேதாகமத்தின் சிறப்புகள் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். உலகிலேயே மிக பழமையான புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம். ஆயிரக்கணக்கான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள ஒரே புத்தகம். இந்த பரிசுத்த வேதாகமம் உலகிலேயே அதிகளவு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதன் முதல் மொழிபெயர்ப்பு கிமு 250 ஆரம்பமானது. இன்று நூற்றுக்கணக்கான மொழிகளில் வேதாகமமும் அதன் பகுதிகளும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான மொழிபெயர்ப்பாளர்கள் இன்றும் தொடர்ந்து மொழிபெயர்த்து வருகின்றனர். உலகில் இதுபோல் இன்னொரு புஸ்தகம் இல்லை. இன்றும் கூட உலகில் அதிகம் விற்பனையாகி இருக்கும் ஒரே புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. இந்தியாவில் முதலில் அச்சிடப்பட்ட புஸ்தகம் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் தான். இந்த வேதாகமம் சுமார் 1600 வருடங்கள் இடைவெளியில் சுமார் 40 எழுத்தாளர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தின் முதல் புஸ்தகமாகிய ஆதியாகமம் சுமார் கிமு 1500 எழுதப்பட்டது. வேதாகமத்தின் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷம் கிபி 95 எழுதப்பட்டது. வேதாகமம் பல மனிதர்களால் எழுதப்பட்டிருந்தாலும் அதன் ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவரே. உலகத்திலேயே அதிகமாக அச்சடிக்கப்படும் புத்தகம், அதிகமாக விற்பனையாகும் புத்தகம், மிக குறைந்த விலையில் விற்பனையாகும் புத்தகம் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. சந்திரனுக்கு கொண்டு செல்லப்பட்ட முதல் புத்தகம் பைபிள். மிகவும் அதிகமான மனிதர்களை மறுரூபமாக்கிக் கொண்டிருக்கும் ஒரே புத்தகம் பைபிள் மட்டுமே. பிப்ளோஸ் என்ற கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் புஸ்தகம். இதிலிருந்துதான் பைபிள் என்ற ஆங்கில வார்த்தை உருவானது. அதாவது இது ஒன்றுதான் உண்மையான புத்தகம் என்று பொருள். ஆகவே பைபிள் மட்டுமே உண்மையான புஸ்தகம் ஆகும். இது எவ்வளவு ஆச்சரியமானது! கிமு 132 இந்த வார்த்தை முதலாக பழைய ஏற்பாட்டை குறிக்க பயன்பட்டது. சார் வால்டர் ஸ்காட் என்ற பெரியவர் அதிகமான பல புஸ்தகங்களை எழுதியவர். இவர் தன் மரண படுக்கையில் புத்தகத்தை கொண்டு வாருங்கள் என்று கேட்டார். அதை நான் படித்து கொண்டே மரிக்கப் போகிறேன் என்று கூறினாராம். அப்போது என்ன புத்தகம் என்று கேட்டபொழுது, இந்த உலகத்தில் இருப்பது ஒரு புத்தகம் தானே, அது உண்மையான புத்தகமாகிய பரிசுத்த வேதாகமம் மட்டுமே என்று பல புஸ்தகங்களை எழுதியவர் கூறினார். பல புஸ்தகங்களை எழுதினாலும் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே சிறந்தது என்றும் உண்மையானதும் என்றும் கூறிவிட்டு மரித்து போனார். இவ்வாறு இன்னும் பல சிறப்புகளை கொண்ட பரிசுத்த வேதாகமத்தை பலர் அழிக்க முயற்சி செய்தனர். அதில் ஒருவர்தான் வால்டர் ஆவார். இவர் பிரெஞ்சு தேசத்து நாஸ்திகன். இவர் 1750 ஆண்டில் கூறியது, இன்னும் 100 வருடத்தில் வேதாகமம் இருக்காது, எல்லாரும் கல்வி கற்று அறிவடைந்து விடுவார்கள், வேதாகமத்தை ஒருவரும் வாசிக்க மாட்டார்கள், வேதாகமத்தை பார்க்க வேண்டுமானால் பண்டை கால மியூசியத்திற்குத்தான் சென்று பார்க்க வேண்டும், கிறிஸ்தவ மார்க்கமே இருக்காது என்றான். இப்படி சொல்லி சுமார் 28 ஆண்டுகள் கழித்து 1778 வால்டர் மரித்தான். அவன் மரித்து சுமார் 50 ஆண்டுகளுக்குள் ஜெனிவா வேதாகம சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. குறிப்பாக வால்டரின் நாஸ்திக புஸ்தகங்கள் அச்சிடப்பட்ட அதே அச்சகத்தில் பரிசுத்த வேதாகமங்கள் ஆயிரக்கணக்கில் அச்சிடப்பட்டனர். வால்டர் வசித்த வீட்டிலேயே இந்த வேதாகமங்கள் பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டன. வால்டர் போய் சேர்ந்து மரித்து விட்டான். ஆனால் இன்றும் உலகில் மிக சிறந்த புஸ்தகமாக அதிகமாக விற்பனையாவது பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. இன்னொரு மனிதனும் வேதாகமத்தை அழிக்க நினைத்தான். அவன் சொன்னான், வேதாகம நூல்கள் யாவையும் சேகரித்து அழித்து விடவும், கிறிஸ்தவ ஆராதனைகளை உடனே நிறுத்திவிடவும். ரோம பேரரசனான டக்லிசியன் கிபி 303 ஒரு கட்டளை பிறப்பித்தான். கிறிஸ்தவ ஆலயங்கள் இடித்து
தரைமட்டமாக்கப்பட்டன. வேதாகம நூல்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. கிறிஸ்தவ அதிகாரிகளாக இருந்தவர்களின் உயர் பதவிகள் பறிக்கப்பட்டன. சாதாரண குடிமகனுக்கு இருந்த உரிமைகளையும் இழந்தார்கள். கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டனர். 25 ஆண்டுகளுக்கு பிறகு கான்ஸ்டன்டைன் ரோம பேரரசன் ஆனான். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவனானான். வேதாகமத்தின் 50 நகல்களை அரசாங்க செலவில் உடனே ஆயத்தப்படுத்தும்படி கட்டளை பிறப்பித்தான். எந்த ரோம பேரரசன் அழிக்க சொன்னானோ அதே இடத்திற்கு வந்த ரோம பேரரசன் வேதாகம நகல்களை அரசு செலவில் ஆயத்தப்படுத்தினார். பாருங்கள், வேதாகமத்தை அழிக்க முயன்றவர்கள் அழிந்து போனார்களே அன்றி பரிசுத்த வேதாகமம் பல 1000 ஆண்டுகள் கழித்தும் இன்றும் ஜீவனோடு இருக்கிறது. வேதாகமத்தை யாராலும் அழிக்க முடியாது. வேதாகமம் கூறுகிறது, மார்க்கு 13:31, லூக்கா 16:17, லூக்கா 21:37 ஆகிய வசனங்களில் வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று இயேசு சொன்னார். சந்திரனில் வைக்கப்பட்ட முதல் புஸ்தகம் இந்த உலகிற்கு வெளியே வானவெளியில் சந்திரனில் வைக்கப்பட்ட முதல் புஸ்தகம் பரிசுத்த வேதாகமமே. மைக்ரோஃபிலிம் என்ற முறையில் முழு வேதாகமமும் சிறிய அளவில் அச்சிடப்பட்டு சந்திரனில் வைக்கப்பட்டுள்ளது. சந்திரனில் ஆராய்ச்சி பண்ண சென்ற விஞ்ஞானிகள் தங்கள் ஆராய்ச்சியை ஆரம்பிக்கும் முன் பூமி உருவாக்கப்பட்ட விதத்தை வேதத்திலிருந்து வாசித்தார்கள். அதாவது ஆதியாகமம் 1:1, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்ற பகுதியை வாசித்த பின்பே சந்திரனில் தங்கள் ஆராய்ச்சியை துவங்கினர். இன்றைக்கும் பரிசுத்த வேதாகமத்தை கிறிஸ்தவர்களின் வேதம் என்று பலரும் நினைக்கின்றனர். ஆனால் அப்படி அல்ல. இவ்வுலகில் வாழும் ஒவ்வொருவருமே படித்து பின்பற்ற வேண்டிய புனித நூல் பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமம் கடவுளை பற்றியும் மனிதனை பற்றியும் எடுத்துரைக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் பாவத்தின் பயங்கரமும் பரிசுத்தத்தின் மேன்மையும் விளக்கப்பட்டிருக்கிறது. பாவத்திலிருந்து மனிதனை மீட்க தேவன் வகுத்த திட்டத்தை பரிசுத்த வேதாகமம் விளக்குகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:3, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் எழுதி இருக்கிற வைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:18 முதல் 21 வரை இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவை வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.